அக்கா, சொல்லுமா. ஏன்க்கா சோகமாவே இருக்கீங்க? சோகமான்றது என்னன்னா, என்ன மாதிரி ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, விமன் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ அவங்களோட மனவேதனை ஆர் மனக்குமுறலை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதை ஒரு வீடியோவாகவே போட்டுருங்க. ஏன்னா இது வந்துட்டு மற்றவங்களோட நேரத்தை வீணடிக்கிறதுக்காக கிடையாது. இதில் வந்துட்டு நம்ம ப்ரமோஷனுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசணும். இப்போ ப்ரமோஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரமோஷனுக்கு கொடுக்குறோம் மற்றவங்க கிட்ட, ஒரு செலிபிரிட்டி கிட்ட அப்படின்னா இது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. இப்போ வந்து அவங்க நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா ப்ரமோஷனை கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சில சில கொலாபரேட் பண்ணுறவங்க எல்லாம். ஸோ இப்படி ப்ரமோஷன் பண்ணுறப்போ நம்ம வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை கொடுத்து, ஈவன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லாம் சம்டைம்ஸ் கொடுத்து, இப்படி தான் வந்து நம்மளோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறோம். ஆனால் வந்து ப்ரமோஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கீழே மற்ற பொட்டிக்ஸ் ஆர் மற்ற பர்சன்லாம் வந்து கீழே இந்த சாரியை நான் இதை விட கம்மியான ரேட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கமெண்ட் பண்ணுறவங்க கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஸோ எனக்கு நல்லாவே தெரியுங்க, ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் இருக்கும். பட் ஆனால் தங்கம் டெக்ஸ் வந்துட்டு எப்பயுமே ப்ரைஸ்லேயோ இல்லை குவாலிட்டிலையோ காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சாரி கொடுக்குறேன் அப்படின்னா 2000 ரூபாய்க்கு ஃபேமஸ் பொட்டிக்லலாம் வந்து சேல் பண்ணுறாங்க அதே சேம் சாரி சேம் குவாலிட்டியை. அதை வந்து என்னால் ப்ரூஃபும் பண்ண முடியும். பட் ஆனால் அதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்பாயில் பண்ணுற நோக்கமும் என்னோடது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா வியூஸ் வருது, ஆனால் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்ணி தங்கம் டெக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வெளி உலகத்துக்கு சொன்னாதான் நம்மளால வந்து பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்க முடியும். பட் ஆனால் எல்லாரையும் ரீச் பண்ண முடியுமாங்கிறது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்பயுமே, என்னோட லைஃப் டைம் கோலே எல்லாரோட வார்ட்ரோப்லேயும் தங்கம் டெக்ஸ் சாரிங்கிறது ஒன்றாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அதுதான் என்னோட கோல். ஸோ என் கோலை நோக்கி நான் ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா ஆன் ஸ்க்ரீனில் நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் தெரியுறேங்கிறது தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 குடும்பத்திலேருந்து வர 10 பெண்கள் என்னோட ஷாப்பில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்னதான் வேலை செஞ்சாங்களும் அவங்களும் பார்ட் ஆஃப் தங்கம் டெக்ஸ் ஃபேமிலி தான். சரிங்களா? ஸோ நம்மளால ஏதாவது சாதிச்சிட முடியாதா அப்படின்னு நினைக்கிற 10 பெண்களோட கடை தான் இந்த கடை. ஸோ மற்றவங்களாம் சொல்லுவாங்க எனக்கு பின்னாடி அத்தான் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு. பட் என்னோட ஷாப் பார்த்தீங்கன்னா எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிற 10 பெண்களோட ஷாப்புன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ குவாலிட்டியான ப்ராடக்டை பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஸோ சப்போர்ட் பண்ணுற ரெடியாக இருக்கேன் அப்படின்றது உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குது. சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே விமன் சப்போர்ட் விமன் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதை வந்துட்டு நான் ஆர்டராலாம் கேட்கல, தயவு செஞ்சு அப்படி நினச்சிக்க வேண்டாம்.